குடும்பத்திலே மிகவும் முக்கியமானவர்கள் தாயார். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. எல்லாமே நல்லது நல்லது என்று கண்டார். ஆனா எப்போ ஒரு பெண்ணை உண்டாக்கினாரோ அப்பதான் மிகவும் நல்லது என்று கண்டார். அப்ப ஏதோ ஒரு குறைவு ஆண்டவருடைய உள்ளத்துல இருந்துட்டே இருந்தது. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல பார்த்தார். மிருகங்கள் எல்லாம் வளர்த்தி பெயரெல்லாம் இட்டு பார்த்தார், கூட துணைக்கு இருக்குமா என்று. ஆனா ஆண்டவருடைய உள்ளம் இன்னும் ஏங்கிக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு குறை காணப்படுகிறதே. அப்ப அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அது அவருடைய மறு உருவம் என்று கூட சொல்லலாம். எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்று ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா அதே போல எங்க எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற ஒரு ஆண்டவருடைய ஒரு உள்ளம் எது என்றால் அது தாயாருடைய உள்ளம்தான். எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல ஒரு தாயாருடைய உள்ளமும் பிள்ளைகளை குறித்ததான ஒரு கரிசனை உடையவர்களாக, எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக ஏங்குகிறவர்களாக, பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு உள்ளம் எது அப்படின்னா தாயினுடைய உள்ளம் தான். அப்படிதான். நாங்க எந்த தாயுமே தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும், நம்ம பிள்ளை படிக்க கூடாது, இல்லாட்டி அவங்க எப்படியோ போகட்டும் என்று நினைக்கிற எந்த தாயுமே இல்லை. அப்போ எப்படி ஒரு ஆண்டவருக்கு சமமாய் சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா தாய் தான். தாயை போல ஆண்டவர் தேற்றுகிறவர் என்று சொல்லுகிறார். தாய் மறந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். தாய் தகப்பன் கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அப்படின்னா ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் தாயும் தகப்பனும் தான். அல்லேலூயா. அப்ப முதல் ஆசீர்வாதம் எங்கிருந்து வருங்க? பரலோகத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் தாய் தகப்பனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறதுன்னா தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அதை அப்படியே என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ ஒரு பெண், ஒரு தாய் அந்த இடத்துல எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்புகளை அவள் ஏற்று நடத்துகிறாள் என்று பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். காலையில அதிகாலையில எழுந்ததுல இருந்து அவள் படுக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் கூட அவளுக்கு விளக்கு அணையாமல் இருக்குமா அப்படின்னா, காலையில எழுந்ததுல இருந்து ஆகாரம் சமைப்பதிலிருந்து வீட்டை சுத்தம் பண்ணுவதிலிருந்து அவள் வேலை செய்து முடித்து வேலைகளை செய்வதும், அதற்கப்புறம் ஏழைகளுக்கு படி அழைக்கிறதும், நல்ல உடைகளை உடுத்து வைக்கிறதும், தன் கணவர் மேலே இருக்கிறதை அவர் பார்ப்பதும், இது எல்லாமே ஒரு குணசாலியான ஒரு பெண்ணிடத்துல காணப்படுகிற ஒரு குணம். ஆனா இதே வேலைகளை ஒரு தகப்பனோ இல்லாவிட்டால் ஒரு சகோதரரோ இவ்வளவு பொறுப்புகளை செய்திடவே முடியாது. ஒரே நேரத்துல ஆல்ரவுண்டர் அவங்க யாரா இருப்பாங்க? ஒரு தாய் சமையலையும் பார்த்து கொண்டே இருப்பாங்க, ஒரு கண்ணு பின்னாடி ஒரு கண்ணு பிள்ளை என்ன செய்கிறது என்றையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். பிள்ளை எங்க போகுது, ஒருவேளை அந்த குழந்தை ரூமுக்குள்ள கமரால வேற ஒரு கமரால இருந்தா கூட, ரூம் நிறைய இருந்தாலும் கூட அந்த குழந்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறது யாருக்கு தெரியுங்க? தாய்க்கு தெரியும். அதே நேரத்துல அவர்களுடைய எண்ணம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எப்படி வேலைக்கு போகணும், என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையுமே என்ன பண்ணுவார்கள், யோசித்து செய்யக்கூடிய திறமை ஆண்டவர் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்கள் ஒரு வேலை செய்ய சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா அது முழுமையா செய்து முடிக்க முடியாது. ஆனா பெண்கள் அப்படி இல்லை, எல்லாவற்றிலையும் திறமைசாலிகளாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். குணசாலியான பெண்ணை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் எழும்பி, நீ பாக்கியவதி, அநேக பெண்கள் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவள் எல்லாவற்றிலையும் பாக்கியவதி என்று அவர்களை என்ன பண்ணுவார்களாமா, புகழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்கைகள் அவருடைய வாசல்களில் புகழ கடவது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே திறமைகளையும் அந்த தாளந்துகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
நீதிமொழிகள் 14:1 சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை என்ன பண்ணப்படுகிறாள், இடித்து போடுகிறாள். அப்படின்னா 2 விதமான பெண்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் நல்ல புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கிறார்கள், வீட்டை கட்டுகிறவர்கள். இன்னும் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டை இடிக்கிறவர்கள். அப்படின்னா ஒரு பெண்ணால என்ன செய்ய முடியும், வீட்டை கட்டவும் முடியும், வீட்டை இடிக்கவும் முடியும், பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவும் முடியும், கெட்ட வழியில நடத்தவும் அவர்களால முடியும். ஏன்னா அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கெட்ட வழிகளை சொல்லி கொடுத்த தாய்மார்கள் வேதத்துல இருக்கிறாங்க. அத்தாலியால் என்ற ஒரு பெண் தன்னுடைய மகன் அகசியா துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவள் ஆலோசனை சொன்னாள் என்று வசனம் சொல்லுகிறது. அத்தாலியால் அந்த ராஜகுமாரர்கள் எல்லாத்தையும் கொன்று போட்டாள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு வெறி பிடித்தவள், எசபேல் வெறி பிடித்தவள், கொலை செய்கிறவள். அவளுடைய மகள் அத்தாலியால் தன்னுடைய மகன் துன்மார்க்கமாய் நடக்க அவள் ஆலோசனை சொன்னாள் என்று பார்க்கிறோம். இன்னொரு பெண் ஏரோதியால் இன்னொரு பெண் தன்னுடைய பிள்ளை நடனம் ஆடிட்டு வந்து அம்மாட்ட வந்து ஆலோசனை கேட்கிற, அம்மா நான் என்ன கிஃப்ட், என்ன ராஜா கிட்ட கேட்கணும், ராஜா சொல்றாரு தேசத்துல எவ்வளவு என்ன கேட்டாலும் நான் உனக்கு தர்றேன். அப்ப அந்த தாய் என்ன நல்லது சொல்லி கொடுத்துருக்கணும் இல்லைங்களா? ஆனா அந்த தாய் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுங்களா, நீ யோவான் ஸ்நானகனுடைய தலையை. அப்ப அந்த சின்ன பிள்ளையே ஒருத்தருடைய பெரிய ஒரு தேவ மனுஷன், ஸ்திரீகளிடத்துல பிறந்தவர்களிலே அவரை போல் பெரியவன் யாருமே இல்லை என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்டவருடைய தலையை வாங்கக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் இந்த வேதத்துல இருந்திருக்கிறார்கள். தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்கள். இவர் ஆமானுக்கு வந்து தவறாய் மொர்தெகாய்க்கு தூக்குல போடுறதுக்கு தவறாய் சொல்லி கொடுத்தது அவங்களுடைய மனைவி தான், சிரேஷ் என்ற ஒரு மனைவி. இப்படி நல்ல குணசாலியான பெண்கள், புத்தியுள்ள பெண்கள், நல்ல பெண்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஆலோசனை சொல்லக்கூடிய தவறான வழி நடத்தக்கூடிய பெண்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், நல் ஆலோசனை சொல்லி பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நாம் என்ன பண்ண வேண்டுங்க, நடத்த வேண்டும். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ணாதிருக்கான், விடாதிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு வீட்டுல ஒரு பெண் என்பவள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவ, ஒரு போதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒரு தாய் வீட்டுல குடும்பத்திலே பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாயானவள் ஒரு குடும்பத்திலே அதாவது இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அநேக நேரத்துல பிரச்சனைகள் வரும், மகனுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைக்கு, இல்ல 2 பிள்ளைகளுக்கு நடுவுல, 2 பசங்களுக்கு நடுவுல குடும்பத்துல என்ன வருங்க, சண்டைகள் வரும். ஆனா இந்த தாய் என்பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேருக்கு நடுவுல வந்து நின்று அந்த 2 பேரை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கணுமே ஒழிய, இல்ல நீ செஞ்சது தப்புன்னு அவங்க கிட்ட சொல்லி, அவங்க கிட்ட சொல்றதை இங்க எச்சா சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பிரித்து விடக்கூடாது. அப்போ ஒரு தாய் என்பவள் இணைக்கிறவளாக இருக்கிறாள், ஒரு தாய் என்பவள் போதிக்கிறவளாக இருக்கிறாள், ஒரு தாய் என்பவள் பரிந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த வீட்டில இருக்கிறாள். ஒரு தாய் என்பவள் எல்லாத்தையும் தாங்கி பிடித்து நடத்தி கொண்டு போகிறவளாகத்தான் ஒரு தாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வசனத்தை கற்றுக் கொடுங்கள் என்று உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் சொல்லுகிறது. நீ போகும் போதெல்லாம், நடக்கும் போதெல்லாம், உட்காரும் போதெல்லாம், எழுந்திருக்கும் போதெல்லாம், படுத்திருக்கும் போதெல்லாம் என்னத்தை சொல்லிக் கொடு பிள்ளைகளுக்கு, வேத வசனத்தை சொல்லிக் கொடு என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப நீங்க எப்ப பேசினாலும் என்னத்தை பேச வேண்டுங்க, தெய்வ வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆண்டவரை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் வேத வசனத்தை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிறந்த தாய் அதாவது ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவளாய் இருக்கிறாராம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து கொண்டு இருக்கிற அந்த அலங்காரத்தை பார்க்கிலும் சாந்தமும் அமைதலும் உள்ள அந்த அலங்காரமே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆண்டவர்
நம்மளை பார்க்கும் போது என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை அல்ல. அலங்காரம் வஞ்சனை உள்ளது. அலங்காரம் என்னதுங்க? இன்னைக்கு அநேக பெண்கள், அநேக தாய்மார்கள் அதெல்லாம் விழுந்து போயிடுறாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, வெளிப்பிரகாரமான அலங்காரத்திற்கும் சிங்காரத்திற்கும் இடத்தை கொடுத்து விடுறாங்க. அதுக்காக பணத்தை அதிகமா செலவு செய்யறாங்க. தப்பு அல்ல, ஏதோ நல்ல ஃபங்க்ஷன்ல நல்லா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா தன்னுடைய முழு நேரத்தையும் முழு பிரயாசத்தையும் அதிலே செலவு செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? உள்ளத்திலே மறைந்திருக்கிற குணமே அப்படின்னா சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னா, விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. தாய்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனா பலவீன பாண்டம் என்று சொன்னாலும் ஆண்டவர் நம்மை எலும்பிலிருந்து உருவாக்கினபடியினாலே நீங்கள் பலசாலிகள். அல்லேலூயா. எப்பவுமே பிரச்சனைகள் சோர்வுகள் வந்தாலும் பெண்கள் அழுதாலுமே அவங்க எழுந்து நின்றுவாங்க சீக்கிரம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுங்க? ஆதாமினுடைய எலும்பு தான். ஆனா மண்ணுல படிச்சவங்க ஆதாமை ஆண்டவர் சில நேரத்துல என்ன பண்றாங்க? பிரச்சனைகள் வந்தா தாங்க முடியாம கரைந்து போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை பலவீன பாண்டமாய் இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களை பலசாலிகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பலசாலிகள். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால தாங்கிக் கொள்ள முடியும். உங்களால அந்த பிரச்சனையிலிருந்து மேல வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பலசாலிகளாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ பெண்கள் தாய்மார்கள் ஒரு குடும்பத்திலே முதுகெலும்பை போன்றவர்கள். எப்படிங்க? முதுகெலும்பை போன்றவர்கள். அப்போ அதிகமாய் சப்போர்ட் கொடுப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் பெண்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க சோர்ந்து போய் ஐயோ போச்சே அப்படின்னு நீங்க சொல்லிடவே கூடாது. நீங்க சொல்லணும், பரவாயில்லை, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்ம இணைந்து நமது காரியத்தை மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. நாம் இணைந்து செய்வோம் என்று நீங்க சொல்லுகிற அந்த உற்சாகமான வார்த்தை இருக்கு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஒரு குழந்தை பிறக்கும் போதே மூளை வளர்ச்சி இல்லாம குழந்தை பிறந்துருச்சான். ஆனா அந்த ஸ்கூல்ல அவங்கள என்ன பண்ண மாட்டேன்ட்டாங்களாமா, எடுத்துக்கொள்ள மாட்டோம், நீங்க லெட்டர்ல எழுதி அனுப்பிட்டாங்களாம், இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, நீங்க வீட்டுல வச்சு எப்படியாவது சொல்லி கொடுங்க. அந்த தாய் அந்த லெட்டரை பார்த்துட்டு மூளை வளர்ச்சி இல்லை, அது சரியா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டானா, என்னம்மா எழுதிருக்கு? இல்லம்மா, நீ நல்லா படிப்பையாமா, நீ நல்லா, நானே உனக்கு சொல்லி தருகிறேன், நீ நல்லா படித்து முன்னேறுவா என்று அந்த வார்த்தையை அப்படியே அதை மாற்றி அந்த குழந்தைக்குள்ள அதை சொன்னாங்களாம். அப்படியே அந்த தாய் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அந்த லைட்டை கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? ஆமா, அவர் அந்த லைட்டை கண்டுபிடிக்குவதற்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த தாயினுடைய அந்த உற்சாகம் பாத்தீங்களா? அந்த நேரத்துல அவங்க சோர்ந்து போயிடல. அந்த நேரத்துல ஐயோ என் பிரச்சனை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க நினைக்கல. அதை அதாவது நேர்மறையா அதை எடுத்துக்கொண்டு அவங்க நீ ஜெயிப்ப, உன்னால முடியும், உன்னால நீ இதை செய்வாய், நீ சாதிப்பாய் என்று அவர்கள் கொடுத்த அந்த உற்சாகம் இன்று அந்த மகனை எப்படியாய் வைத்திருக்கிறதுங்க எல்லாரும் பாராட்டக்கூடிய, எல்லாரும் வீட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிக்க ஒரு ஆராய்ச்சியாளராய் ஆண்டவர் அந்த மனிதனை மாற்றினார் என்று சொல்லி பார்க்க. அப்படின்னா ஒரு தாயானவள் குடும்பத்திற்கு ஒரு முதுகெலும்பை போன்ற அந்த வீட்டை கட்டுவதற்கு மிகவும் முக்கியமானவர்கள். ஆனா வேதம் தாய் தகப்பனை என்ன செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10 கட்டளைகளில ஒரு கட்டளை, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல இருக்குது. உபாகமம் 5:19, மத்தேயு 10:9, மத்தேயு 19:19, இப்படி அநேக இடங்களிலே ஆண்டவர் அந்த வசனங்களை எல்லாம் திருப்பி சொல்லுகிறார். எபேசியர் 6:1-2, இப்போ ஒரு கிட்டத்தட்ட 6-7 இடங்களிலே உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்றைக்கு மட்டுமல்ல, ஏதோ கனம் பண்றதுன்னா என்ன, அவங்கள சேர்ல உட்கார வச்சு அன்னைக்கு மட்டும் ஸ்தோத்திரம் சொல்றதா? அப்படி அல்ல.
அந்த கனம் பண்ணுவது என்பது அவர் இருதயம் துக்கப்பட விடக்கூடாது. ஒரு தாய் தகப்பனுடைய இருதயத்தை அசட்டை துக்கப்படுத்த கூடாது, கனப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும். உங்களுடைய செய்கைகளினாலே அவர்களை என்ன பண்ணக்கூடாதுங்க, துக்கப்படுத்த கூடாது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவர்களை கனப்படுத்துகிறீங்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நீடித்திருக்க செய்வார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும், உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கும். அப்பனா நீங்க கட்டாயம் தாயும் தகப்பனையும் நீங்கள் எப்படி நினைக்கணுமா, ஒரு பொக்கிஷமாய் நினைக்கணுமா. எப்படி நினைக்கணுங்க? இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார் அசட்டை செய்யப்படுகிறார்கள். கொஞ்சம் வயசான அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் காலம், இவங்களுக்கு என்ன தெரியுது, இவங்களுக்கு என்ன தெரியும். எத்தனை பேர் அசட்டை பண்றாங்க தெரியுங்களா? தாய் தகப்பனை அவங்கள ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறது இல்லைங்க, ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்னன்னா ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போவதற்கு காரணமாயிடும். ஏன்னா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டுல இருக்குது. தாயும் தகப்பனையும் நிந்திக்கிறவன், இல்லாட்டி தாய் தகப்பனை அடிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசே மூலமா ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். அப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளை எல்லாருக்கும் முன்னாடி கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பெற்றோரை என்ன பண்றது இல்லை அப்படின்னா, கனப்படுத்துவது இல்லை. பெற்றோர் தான் பிள்ளைகளை கண்டு என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள் பெற்றோரை பயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வாயை திறக்க கூடாது, இங்க வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, நீங்க ஒரு மூலையில கடை. இதான் கனப்படுத்துறது? யோசித்து பாருங்க, இதான் கனப்படுத்துவது இல்ல. நீங்க அவருக்கு ஒரு ஆலோசனை கேட்டு பாருங்க. ஒரு கணவன் மனைவியா இருந்தால் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை தான். ஆனா ஒரு தாயின் இடத்துல போய் ஆலோசனை கேட்கணும். என்ன கேட்கணுங்க? ஒரு குடும்பம் என்றால் கணவனுக்கு அடுத்த முதல் இடை யாருக்கு கொடுக்கணுங்க? மனைவிக்கு தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் ஒரே சரீரமாய் மாற்றி இருக்கிறார். தாய் தகப்பனை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டாரு. ஆதியாகமத்துல தாய் தகப்பன் இல்லாத காலத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தாயின் தகப்பனை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். ஆனா அதே சமயத்துல தாயை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. தாயை என்ன பண்ணிரு, மனைவி வந்துட்டா அதனால நீ உன் தாயை என்ன பண்ணிரு, துரத்தி விட்டுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கனப்படுத்தவே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்து. அவங்க சொல்ற போய் ஆலோசனை கேள், சாப்பிட்டீங்களான்னு போய் கேளுங்க. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேளுங்க. இன்னைக்கு அது கூட இல்லைங்க. அநேக இடத்துல பார்க்கும்போது தாய்மார்கள் என்ன சொல்றேன்னா, தவிக்கிற தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். கேட்கலையே, பிள்ளைகள் கேட்கலையே, அப்படி அநேக தாய்மார்கள் உள்ள வேதனைப்படுறது. அப்ப நம்ம அப்படி இருக்கவே கூட, ஒரு நாள் கூட தாயை வேதனைப்படுத்தவே கூடாது. ஒரு தாயை துக்கப்படுத்தவே கூடாது. அவங்க சின்ன வயசுல இப்ப மருமகா இருக்கா, எவ்வளவு தூக்கம் இல்ல, இப்போ சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல. அந்த தாய்மை வரும்போது அவங்க தியாகம் பண்றாங்க. எவ்வளவோ தியாகம் சொல்லி மாளாது, சொல்லி முடியாது. ஒரு தாய் தன்னுடைய சாப்பாட்டை வெறுத்து, அந்த தாய் தன்னுடைய தூக்கத்தை வெறுத்து அந்த பிள்ளையை வளர்த்துவதற்கு எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் தியாகம் பண்ணுகிற உள்ளம், அதுதான் தியாகம். ஆனா அந்த கணம் அவங்க பிள்ளைகள் பெருசான உடனே அதை திருப்பி அவங்க செலுத்துறாங்களா அப்படின்னா இல்ல, அசட்டை பண்ணுகிறார்கள். நீ யார், எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி நம்ம அசட்டை பண்ணணும்னா நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். கனப்படுத்தணும். அவங்க செய்கின்றாலும் கனப்படுத்துங்க. அவங்களுக்கு வேண்டிய உடைய மாதிரி அவங்க எவ்வளவு நாள் இருந்துட போறாங்க சொல்லுங்க? எவ்வளவு மீறி போனா இன்னொரு 10 வருஷம் இருப்பாங்க, மீறி போனா இன்னொரு 15 வருஷம் இருப்பாங்க. நம்ம தான் இருக்க போறோம். ஆனா அது இருக்கிறது கொஞ்ச நாள். அவங்க முகத்துல துக்கம் வரவைக்க கூடாது. ஒரு தாயினுடைய உள்ளத்துல அழுகை வரவைக்க கூடாது. அப்ப சந்தோஷப்படும் போது அவங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, நல்லா இருமா. அது ரொம்ப முக்கியம்.
நல்லா இருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அது நம்மளை வாழ்த்தும், நம்மளை ஆசீர்வதிக்கும். அப்ப நம்ம ஒருபோதும் தாயை என்ன பண்ணிடக்கூடாது, துக்கப்படுத்தவோ. சில நான் வீட்டுல பார்த்துருக்கிறேன், பேசுறது கூட மரியாதை கிடையாது. சுப்ராவும் என்ன சொல்லிடுறாங்க ஹிந்தியில, பிள்ளைங்க நான் பார்க்கிறேன், சுப்ராவும் அமைதியா வாயை மூடிட்டு போ அப்படின்னு பேசுறாங்க. அது பார்க்கும்போது இதான் கனப்படுத்துவது, இதான் கனப்படுத்துவது. யோசித்து பாருங்க, வாயை மூடிட்டு போ சுப்ராவோ அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுத்துறீங்களா? ஏன்னா ஆண்டவர் அவர்களை நம்மளை நல்வழிப்படுத்த ஆண்டவர் நேரடியா வராம அவர்களை வைத்திருக்கிறார். தாயைத்தான் வச்சிருக்கிறார். தாயினுடைய போதகத்தை தள்ளாதே, தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதே, தாயின் கட்டளையை தள்ளாதே. அப்படி செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை இருண்டு போகும் வசனம் சொல்லுகிறது. அவங்க கண்களை பாவம் பிடுங்கிட்டு போகும். இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை போல தெரிகிறது. அதெல்லாம் வசனம் இருக்குது. திடீர்னு அவங்களுடைய விளக்கு அணைஞ்சு போயிடுமா. தாயை அசட்டை பண்ணுகிறவன் வயதாகும் போது அவங்களை கனப்படுத்தி பாருங்க. எங்க போனாலும் கூட்டிட்டு போய் பாருங்க. அந்த அம்மா படுற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்நாள் நீடித்திருக்கு. இதை தவிர வேற வழியே இல்லைங்க. அநேக கட்டளைகள் இருக்குது. அந்த கட்டளையோட வாக்குத்தத்தம் இணைந்திருக்கிற கட்டளை இந்த ஒண்ணுதான். அதனாலதான் பல முறை ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருப்ப, உனக்கு நன்மை உண்டாயிருக்க, உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவர்களை ஆதரிங்க. ஆதரிங்கன்னா அவங்களை அரவணைங்க, அவங்களை சந்தோஷப்படுத்துங்க, அவங்களை வெளியே கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுங்க, அவங்களை விசாரிங்க, நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க. அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணி நம்மளை வளர்த்தி இருக்காங்களே. ஒருவேளை அவங்ககிட்ட குறைவுகள் இருக்கலாம். எல்லாருமே சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எந்த தாயும் பெஸ்ட், அது பெஸ்ட்னா சில குறைவுகள் இருக்கலாம். சிலர் அதிகமா பேசுவாங்க, இல்லாட்டி சிலர் ஏதாவது ஒன்று தவறுகள் அவங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அதையும் நம்ம பெருசுபடுத்தவே கூடாது. அவர்கள் நம்மளை பெற்றெடுத்தவர்கள். அவங்க நினைச்சா எப்பவோ நம்மளை கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். அவங்க சிருஷ்டிப்பின் தேவன் அவர்களுக்கு அந்த தாய்மையை கொடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு நம்ம கனம் செலுத்திய ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களை அசட்டை பண்ணவே கூடாது. உன் தாய் வயதாகும் போது அவளை என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாதே, அரவணைத்து பாருங்க. நீங்களும் அதே போல நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 3 தாய்மார்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏவாள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனாலும் அவளை தாய் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. 3 பேர் அப்படி சொல்லுகிறேன். சாராலும் இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா ஜாதிகளுக்கெல்லாம் தாய் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் தாயாகிய மரியாளும் இன்னும் குழந்தை பிறக்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் இந்த 3 பெண்களை குறித்து நான் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். 18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாகியது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். போதுங்க. அவருடைய தாயாகிய மரியாள் அப்படின்னா அங்க என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னா, ஒரு கன்னியாகிய மரியாள் அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கணும். கன்னியாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆனா அங்கே இயேசுவுக்கு அவருடைய தாயாகிய மரியாள், அதாவது இயேசுவின் தாயாகிய மரியாள் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே தாய் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு வார்த்தை. ஏவாள் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய் என்று பெயர் எடுத்த ஒரு பெண். சாராள் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே இவள் ஜாதிகளுக்கு தாய் ஆகவும் ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு பெண்ணுமே தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை அடைய முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களும் ஒரு தாயாகத்தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன? தேவ சித்தம் செய்கிற தாய். தேவ சித்தம் செய்கிற தாயா நாம் எப்படிப்பட்ட தாயா இருக்கிறோம்? ஏவாளை குறித்து பார்ப்போம். ஏவாளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அந்த தோட்டத்திலே வைக்கிறார். அந்த தோட்டத்திலே நடுவில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று சொன்னவர் ஒரு கனியை மட்டும்தான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனா அந்த ஏவாளோ சாத்தானுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து விட்டார். தேவ சித்தம் என்ன? அவள் மூலமாய் ஜீவன் புறப்பட வேண்டும். அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாய் இருக்க வேண்டும். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாய் ஏவாள் என்று சொன்னா ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய். ஆனா அவள் செய்த அந்த தவறு நிமித்தமாக இந்த உலகத்திலே என்ன வந்துருச்சுங்க அப்படின்னா, பாவம் வந்து விட்டது, சாபம் வந்து விட்டது, முள்ளும் குறுக்கும் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாய், ஜீவன் உள்ளோரை பிறப்பிக்கக்கூடிய ஒரு தாயாராக ஒவ்வொரு தாயும் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே அந்த ஏவாள் செய்த தவறை எந்த தாயும் செய்யக்கூடாது, எந்த பெண்களும் செய்யக்கூடாது. என்ன தவறு? அவள் ஆதாமை விட்டு ஒருவேளை அவள் பிரிந்து தனியா இருந்திருக்கலாம். பிசாசு பேசுவதற்கு அவள் செவி சாய்த்திருக்கிறாள். அவள் பிசாசு கேட்கிறான், இந்த தோட்டத்தில் விருட்சங்களை கனிகளை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? அப்ப அவள் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்கிறாள், புசிக்கவும் வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம் என்று அவள் என்ன பண்றாள், இன்னும் அதிகமாக கொஞ்சம் பேசுகிறாள். ஆனால் அவள் அதை தவிர்த்திருந்து அதே அந்த கேள்வியை எங்க போய் கேட்டிருக்கணும்? ஒண்ணு தேவனிடத்துல போய் கேட்டிருக்கணும், இல்லாட்டி தன்னுடைய கணவராகிய ஆதாம் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அப்ப அவள் செய்த தவறு என்ன? பிசாசினுடைய அந்த தந்திரத்திற்கும் அந்த வஞ்சகத்திற்கும் செவி கொடுத்தபடியினாலே அந்த பழத்தை பார்த்து புசித்து, தானும் புசித்து தன் கணவருக்கும் கொடுத்தாள். அதனால அவங்க தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு இழந்து போய், தேவனுடைய மகிமையை இழந்து போய், அந்த தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அப்ப நாம் என்ன இதுல கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு பெண், ஒரு தாயானவள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தன்னுடைய சுய இஷ்டத்தின்படியாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. தன் கணவரிடத்துல இல்லாட்டி தேவனிடத்துல, ஏன்னா தேவன் அவர்களோடு கூட உலாவுவார். ஒவ்வொரு நாளும் அந்த குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட உலாவுவார். அப்ப நீங்க இப்ப சொல்லி இருக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கிறது, இப்படி ஒரு சாத்தான் தந்திரமா என்கிட்ட பேசுறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஏவாள் கேட்டிருக்கணும். இல்லாவிட்டால் தன்னுடைய கணவராகிய ஆதாம் கிட்டவாது என்ன பண்ணிருக்கணுங்க, ஆலோசனை கேட்டு இருக்க வேண்டும். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் அந்த தந்திரமான வஞ்சக வலையிலே இந்த ஏவாள் விழுந்தபடியினாலே இந்த பாவம் இந்த உலகத்திற்கு வந்து விட்டது. இன்னைக்கு அநேக பெண்கள் என்ன செய்யறாங்க, குடும்பத்தாரா இருக்காங்க, பெண்களா இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க, அநேக ஏமாற்று காரியங்களிலே விழுந்து போய் விடுகிறார்கள். இன்னைக்கு தனியா இருக்கிறவங்க எத்தனை ஆண்கள் ஏமாற்றுகிறார்கள் தெரியுங்களா? எத்தனை பேர் போன் பண்ணி ஒரு ஆண் பொம்பளை குரல்ல பேசுறதும், ஒரு பொம்பளை ஆண் குரல்ல பேசுறதும், எத்தனை பேர் பணத்தை ஏமாத்துகிறதும், ஒன்றும் தெரியாத பெண்களை ஏமாற்றுகிறது இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வஞ்சகத்திற்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, இடம் கொடுக்க கூடாது. ஒரு குடும்ப பெண் தவறான கள்ள உறவுல ஈடுபட்டு கொண்டு தன் பிள்ளைகளை கொலை செய்கிறார். அமெரிக்கால ஒரு குழந்தையை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். 16 மாசம் தான் ஆயிருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு வேண்டிய ஒரு பாலையும் தண்ணியும் ஒரு புட்டியில பாலை வச்சுட்டு கள்ள காதலோடு கூட ஊர் சுற்றுவதற்கு சுற்றுலா போய்விட்டு 10 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தை எப்படி இருந்திருக்கு நினைக்க பாருங்க. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, மூச்சு எடுக்க முடியாம அந்த குழந்தை செத்து கிடந்தா. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படித்த அந்த சம்பவம் அமெரிக்கா. என்னங்க உள்ள அது, எப்படிங்க அந்த சந்தோஷம், எப்படிங்க அது பெத்த பிள்ளைய விட்டுட்டு வெறும் ஒரு சின்ன புட்டி பாட்டிலையும் தண்ணி, இந்த பானையும் தண்ணியை வச்சுட்டு இவன் ஊர் சுத்துவதற்கு எப்படி ஒரு தாய்க்கு மனம் வந்தது? இன்னைக்கு அநேக வஞ்சகத்திலே விழுந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தவறான பாவத்திலே பிசாசு தந்திரமாய் அவர்கள்
அவர்களை பாவத்துல இழுத்து குடும்பத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாதபடிக்கு பிசாசு அவர்களை வஞ்சக வலையிலே கட்டி வைத்துக் கொண்டு தவறான காரியங்களை செய்து பிள்ளைகளை கொலை செய்து விஷம் கொடுத்து கொள்ளுகிற அநேக தாய்மார்களை நம்ம இந்த நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கடைசி காலத்துல நம்மளை எச்சரிப்பா, அதாவது வஞ்சகம் என்று சொன்னா நம்ப வைத்து கழுத்த இருக்கிறது. நம்ப வைக்க நன்மை போல தெரியும், ஆனா அதுக்குள்ள தீமை இருக்கும். நன்மை போல அதுதான் ஏமாற்றுவது. வெளியே பார்த்தா நல்லது போல தெரியும், ஆனா உள்ள பொய்யான காரியமா இருக்கும். பெண்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டாள் என்று இருக்கிறது. ஏவாள் ஏமாந்து போனனால அன்னைக்கு அந்த ஜீவனுள்ளோருக்கெல்லாம் என்ற தாய், ஜீவனை பிறப்பிக்க வேண்டிய தாய், அங்கேயோ பாவத்தினாலே எல்லாம் கர்ப்பம் தரித்து பாவத்திலே பிறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டது. தேவ சித்தம் செய்ய முடியாதபடிக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவள் ஏமாற்றப்பட்டதும் அவள் கட்டளைக்கு கீழ்ப்படியாததும் தான் காரணம். நம்ம ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையா இருக்கணும். இதுல இருந்து கீழ்ப்படி, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். யாராவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் ஆலோசனை கேட்கணும். தனியா என்ன பண்ணிடக்கூடாதுங்க, முடிவெடுத்து விடவே கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏமாற்றப்படுகிற பெண்கள் தான் அதிகம். பெண்கள் ஈஸியா ஏமாந்து போயிடுறாங்க. அநேகர் தங்களுடைய கற்பை இழந்து போயிடுறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் அப்படியாய் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மளை தெய்வ சித்தம், ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய, ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கக்கூடிய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா அவளோ தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, மீறினார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக்கும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், சாராளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். அல்லேலூயா. ரெண்டாவது இன்னும் பண்ண பிறக்கல, ஆனா ஆண்டவர் முதல்லயே என்ன பண்ணிட்டாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீ ஜாதிகளுக்கு தாயாய் மாறுவாய். அல்லேலூயா. ஆனா பிறக்கக்கூடிய சூழ்நிலையோ அவங்க வீட்டுல இல்ல. அவளுடைய கர்ப்பம் செத்து போனது. அவளுடைய ஆபிரகாமுடைய கர்ப்பமும் என்னாச்சுங்க, அந்த இறந்து போனது. அவள் தன் சரீரம் செத்து போனதை அறியாமல் இருந்தான், எண்ணாதிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இது நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லாமல் இருந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஒருவேளை சாராள் இங்கேயும் சில தவறுகளை செய்தால், அவசரப்பட்டுட்டு தான் முடிவெடுத்து என்ன பண்றா, தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரியாகி ஆகாரை தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிற. அவளாலாவது என் வீடு வரட்டும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வருஷங்கள் கடந்தனால அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுங்க, விட்டு போனது. அப்பதான் ஆண்டவர் அவரை சந்தித்து ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பெயரை மாற்றுகிறார். ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் எனவும், சாரா என்றதை சாராள் என்று மாற்றி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்பவும் அவளால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல, சிரிக்கிறான். ஆபிரகாம் கேட்கிறாரு, என் மகன் இந்த இஸ்மவேல் பிழைப்பானாக. பிறக்கிற விசுவாசம் எல்லாம் இல்ல, இப்ப பிறந்திருக்கிற மகன் என்ன ஆவானாக, பிழைப்பானாக என்று ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்கை தருவேன். அல்லேலூயா. அந்த சந்ததி வருவதற்காகத்தான் ஆண்டவர் சாராளை என்ன பண்ணினாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவர் உருவாக்கினார். அவள் விசுவாசத்துல ஒருவேளை முதல்ல சோர்ந்து போனாலும் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு விசுவாசித்தாள். ஏன்னா பிறக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை, அவங்க வீட்டுல குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஆனா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே அவள் பலன் அடைந்தாள். அல்லேலூயா. குழந்தை பெற்றெடுப்பதற்கு விசுவாசத்தினாலே சாராள் பலன் அடைந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாள். அவள் சிரித்தாள்.
ஆனாலும் தேவ தூதன் வந்து சொல்லும் போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற அந்த வாக்குத்தத்தத்தை சாராள் விசுவாசித்தாள். அல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய கர்ப்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை சாராள் விசுவாசித்தபடியினால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறணும் அப்படின்னா, விசுவாச சந்ததிகளை, ஆவிக்குரிய சந்ததிகளை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக, ஜாதிகளுக்கு தாயாக ஒவ்வொரு தாயும் மாற வேண்டும். அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகார் மூலம் பெற்றெடுத்த அந்த இஸ்மவேலோ மாமிசத்தின்படி பிறந்தவன். ஆனா சாராள் மூலம் பெற்றெடுத்த ஈசாக்கோ ஆவிக்குரிய சந்ததி. அந்த சந்ததியின் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? இவள் எடுத்த முயற்சியோ பிள்ளை வேண்டும் சொல்லி என்ன பண்ணிட்டா, ஆகாரை கூப்பிட்டு எப்படியோ பிள்ளை பிறக்க வைச்சுட்டா. நான் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நமக்கு தேவை அவர்கள் மூலமாய் பெற்றெடுக்கிற ஒரு சந்ததி. ஆண்டவர் அந்த திட்டம், அதற்காக தான் ஆபிரகாமையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே வருவதற்கு ஆண்டவர் ஒரு சந்ததி, ஒரு ஜாதியை, ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார் என்றால் அது ஆபிரகாமுடைய குடும்பத்தை. அப்ப அந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஈசாக்கை பிறக்க வைக்கிறார். அந்த பிறப்பதற்கு அவள் என்ன பண்ணார், விசுவாசத்தால் ஆண்டுடைய வார்த்தை உண்மையுள்ளது என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலன் அடைந்து பிள்ளையை பெற்றாள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றுவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் உங்கள் மூலமாய் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்க வேண்டும், இது தேவனுடைய சித்தம். உங்கள் மூலமாக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். உங்கள் மூலமாக அநேக ஜாதிகள் ஆண்டவரை அறிய வேண்டும், இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பவுல் கூட சொல்லுகிறார், ஒருத்தருடைய இருதயத்திலே, அவருடைய உள்ளத்திலே கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். யார் சொல்றாருங்க? ஒரு பெண்ணா சொல்லல, பவுல் சொல்லுகிறார். அது அந்த மாதிரி தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். தேவ சித்தத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லி பிறக்கிற அந்த பிள்ளைகள், ஆண்டவருடைய ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல வருகிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருக்கும் வருகிறது. அல்லேலூயா. அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க தெரியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இங்க வாசித்தீங்கன்னா, அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குரிய உள்ள பிள்ளை வருகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இங்க பாத்தீங்கன்னா 29வது வசனம், ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் துன்பப்படுத்துகிறான். அப்போ ஆவியின்படி பிறந்தவர்களாய் இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுமே யாருடைய சந்ததிங்க? ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நீங்கள் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னா அவங்கள யாரு தாங்க? ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தாயாக ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு தாயாக ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ சித்தத்தை, ஆண்டுடைய வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு நீங்க நினைக்கணும், என்னால என்ன முடியும், நான் எப்படி இதை செய்ய போகிறேன், நான் எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணப்படும் நினைக்காதீங்க.
தேவனால எல்லாம் முடியும். நீங்கள் உங்களை விசுவாசித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் என்ன பண்ணணுங்க? விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உங்களை குறித்த தெய்வ திட்டம் என்ன? ஏவாளை குறித்த தெய்வ திட்டம் என்ன? ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயாக வேண்டும். ஆனா தேசத்துல என்ன வந்துருச்சுங்க? கீழ்ப்படியாதனால பாவம் வந்துருச்சு. இங்கே சாரால் ஜாதிகளுக்கு தாயாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்ப உங்கள் மூலமாக ஜாதிகள் ஆண்டவரை அறிந்து ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும். நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன பண்ணணுங்க? பெற்றெடுக்கிற தாயாக மாறணும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சித்தத்தை செய்கிற தாயாக நீங்கள் மாற வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தது போல இயேசுவின் தாயாகிய மரியாள். இங்க பாக்குறோம், தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ ஒரு குழந்தை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். இப்படி எல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றார், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அப்ப தேவதூதன் சொல்லுகிறார், உன் மேல பரிசுத்தாவின் நிழல் வரும், உனக்குள்ள இருந்து பிறக்கும், அது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். அந்த மரியாள் பாருங்க, தேவ சித்தத்தை அவன் நினைச்சா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், முடியவே முடியாது. ஏன்னா என்ன பண்ணிடுவாங்க? கல்லெறிச்சு கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட பெண்ணை யாரும் அந்த வீட்டுல என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யோசேப்பே நினைத்தார், ரகசியமா தள்ளி விட்டுடலாம், என்ன பண்ணிடலாங்க, இப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு வேண்டாம், ரகசியமா தள்ளி விட்டுறலாம்னு நினைச்சாரு. ஆனா அந்த பெண் இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அவளை பார்க்கும்போது எல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க யோசித்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு பெண்ணாக, திருமணம் ஆகாமலே குழந்தை வந்துருச்சே என்று அந்த பெண்ணை எவ்வளவு தவறான நோக்கத்துல பார்த்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இது அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அவள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம் செய்கிற ஒரு தாய். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, என்னை எல்லாரும் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை யாரும் கேவலமா பேசினாலும் பரவாயில்ல, கல்லறிந்து கொண்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. நான் என் மூலமாய் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், என்னை கொண்டு ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். அதே எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு பெண், ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாய் இருந்திருக்கிறார், பரிசுத்தம் உள்ள ஒரு பெண்ணாய் இந்த பெண் இருந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் மரியாதை என்ன பண்ணாருங்க? தெரிந்து கொண்டார். ஆனா இவ்வளவு அவமானங்களையும் அவள் என்ன பண்ணா? நான் ஏற்றுக்கொள்ள தயார். அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது தேவதூதன் சொல்றாரு, நீ எடுத்துட்டு என்ன பண்ண, எகிப்துக்கு போ. அந்த நேரத்துல கூட அவள் என்ன பண்ணலைங்க, முறுமுறுக்கல. அவள் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வர சொன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பேனே என்று நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பெண் குழந்தையை வயிற்றுல எடுத்துக்கொண்டு கூட எகிப்துக்கு போறாங்க, எகிப்துல இருந்து திரும்பி வர்றாங்க, யோசேப்போடு கூட அவ்வளோ கஷ்டங்களை சகிக்கிறாங்க, எவ்வளவோ ஏளனமான வார்த்தைகளை காதுல கேட்டும் கேட்காத போல அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மத்தியில என்ன காரணம்னா தேவ சித்த நிறைவேறணும். அல்லேலூயா. சிமியோன் அந்த குழந்தையை எடுத்துட்டு வரும்போது அந்த குழந்தையை பார்த்து சொல்லும் போது தாயை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உன் ஆவியையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த தாய் அந்த குழந்தை பெருசாகி வளர்ந்து அவனோட ஊழியத்தை செய்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவள் அறிந்து கொண்டால் தேவனுடைய குமாரன் என்று. அந்த சிலுவை மரண பாடுகள் கூட அந்த தாய் தன் கண்களினாலே பார்க்கும்போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவளை சுமந்து கொண்டு போகும்போதோ, அவருடைய கை கால்களை ஆணிகள் அடிக்கும் பொழுதோ, இல்ல அந்த சிலுவையின் ரத்தம் ஒழுகும் போதோ அந்த தாயினுடைய உள்ளம் பதறும், அந்த தாயினுடைய உள்ளம் அப்படியே குமுறும். அதனாலதான் அந்த சிமியோன் சொல்றாரு, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இது எல்லாவற்றையும் அந்த தாய் சகித்து கொண்டாள், எல்லாவற்றையும் அந்த தாய் அது என்ன சொல்றதுன்னா சுமந்து கொண்டாள், சகித்து கொண்டாள். அந்த நேரத்துல கூட அவள் ஒரு நாளும் முறுமுறுக்கவே இல்லை, ஒரு நாள் கூட.
அந்த நேரத்துல கூட ஆண்டவரை துதித்து பாடினாலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனா சொல்றா, என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் ஆத்துமா என் ஆண்டவருக்குள் மகிழுகிறது. ஆண்டவருடைய தாழ்மையை நோக்கி பார்த்தா, சிறுமையை நோக்கி பார்த்தா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார். அதுதான் சொன்ன, ஒரு பெண் எதனாலும் தாங்குவார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? தாங்குவார். அவ அப்படியாக அந்த மரியாள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் சகித்து சிலுவை அண்டையிலே தன்னுடைய மகன் அடிபடுவதை பார்த்து கொண்டு கண்ணீரோடு நிற்கிற போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பார்க்கிறாரு. தன் தாயினுடைய கண்ணீரை பார்க்கிறார். அவனுடைய சிறு வயதிலிருந்து காப்பாற்றின அந்த சகிப்பு, அந்த தியாகத்தை எல்லாம் பார்த்து யோவானை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய். பாருங்க, கடைசியில கூட ஆண்டவர் தன் தாயை அனாதையா விட்டுட்டு போலங்க. மரண நேரத்துல கூட ஒரு சீஷன், அந்த சீஷன் யாருன்னா இயேசுவோட மார்பில் இருக்கிறவர், அன்பான சீஷன், இயேசுவோட மார்பிலே இருக்கிற யோவானை பார்த்து தான் சொல்றாரு. யோவானை பார்த்து, இதோ உன்னுடைய தாய். தாயை பார்த்து சொல்ற, இதோ உன்னுடைய மகன். அப்படின்னா அவங்க கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஆதரவு தேவை, கடைசி காலம் வரைக்கும் ஒரு அரவணைப்பு தேவை. அவங்க அப்படியே பாதியில விட்டுட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல, கரிசனை கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு தாயினையே கரிசனை கொள்ளுகிற தேவன் தான் அந்த இடத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அடுத்தது 3 பேர் சொன்ன, தெய்வ சித்தம் செய்ய வேண்டும். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய், அப்புறம் ஜாதிகளுக்கெல்லாம் தாய், இயேசுவை இந்த உலகத்திலே கொண்டு வந்து தியாகம் செய்கிற ஒரு தாய். அப்ப ஒவ்வொரு தாயும் உங்களை வாலிப பிள்ளைகளா கூட இருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லாதவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தாயாக தான் பார்க்கிறார். உங்களை என்னதான் பார்க்கிறாருங்க? தாயாக. உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி அநேக ஜாதிகள் இருக்கிறார்கள், உங்களுக்கு பின்னாடி அநேக பிள்ளைகள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதனால நீங்க ஒருபோதும் எனக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் ஒரு திட்டத்தோட தான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. தேவ சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும், அறிகிற அறிவை அடையணும். ஒருவர் கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்ப ஒருத்தர் கூட கெட்டு போவது தேவ சித்தம் இல்லைன்னா அந்த சித்தத்தை நீங்க செய்வதற்கு தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க மூலமா ஒருவர் கூட என்ன ஆயிடக்கூடாதுங்க? வழி விலகி போயிடக்கூடாது. ஒருத்தர் கூட ஆண்டவரை அறியாமல் போய்விடக் கூடாது. தேவ சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேறும். இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாரு, பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அவங்க தாயும் சகோதரன் வெளியே நிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, உங்களுடைய தாயும் சகோதரி வெளியே நிக்கிறாங்க. அப்ப அங்க இயேசு என்ன சொன்னாரு தெரியுங்களா? பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவர்களே தாயும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தேவ சித்தம் செய்கிற தாயாக, சகோதரியாக, சகோதரர்களாக நம்ம மாறணும். நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை கொண்டு தேவ சித்தம். இன்னொரு மரியாதை குறித்து சொல்லி முடிக்கிறேன். மரியாள் மரித்த பிறகு கூட சொல்றாங்க, யோவானுடைய கல்லறையும் மரியாளுடைய கல்லறையும் பக்கம் பக்கமா இருக்கான். இப்ப கூட துருக்கியில போய் பார்த்துட்டு வந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, யோவானுடைய கல்லறையும் மரியாளுடைய இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய கல்லறை அப்படின்னா அவங்க மரண பரியந்தம் அந்த தாயை அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். 2 பேருடைய கல்லறையும் பக்கம் பக்கமா இருக்கிறது. அந்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த ஜெபத்துல அந்த 120 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த ஜெபத்திலையும் மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் உட்கார்ந்து தரித்திருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு அவசியம் இல்லை, அவங்க சொல்லலாம், இவ்வளவு பெரிய தேவ குமாரனை பெற்றெடுத்தவன் நான், ஆண்டவர் என் ஆண்டவருடைய தாயார் வந்தது எதனால கிடைத்ததுன்னு எலிசபெத் சொல்லுகிறான். இவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அவள் மரித்து உயிரோடு எழுந்துட்டான், எனக்கு இன்னைக்கு ஜெபிக்க அவசியம் இல்லை, அவள் சொல்லவே இல்லை. அந்த 120 பேரோடு கூட அவளும் வாழ்த்தி ஜபத்துல தரித்திருந்தால் அந்த தாயாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு தாயாக காணப்பட்ட அந்த 3 பேரை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நீங்க கீழ்ப்படிங்க. ஆதாம் ஏவாளை போல நம்ம தனித்து போய் எதையும் செய்யக்கூடாது. ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, ஆலோசனை கேளுங்க. சாராளை போல அவசரப்பட்டு முடிவெடுத்துடக்கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் எல்லாம் அப்படின்னு நம்ம எதையுமே என்ன பண்ணிடக்கூடாது, அவசரப்பட்டு முடிவே எடுக்கக்கூடாது. அதே சமயத்துல கோபப்பட்டு முடிவே எடுத்துடக்கூடாது.
கோபத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் தவறாகத்தான் இருக்கும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் தவறாகத்தான் இருக்கும். பொறுத்திருந்து காத்திருந்து ஆண்டுடைய சித்தம் நிறைவேற நீங்க காத்திருந்து விசுவாசத்தை ஆண்டுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றுவார். இயேசுவின் தாயாகிய மரியாள் அவமானங்களை சகிப்பதற்கு, துன்பங்களை சகிப்பதற்கு, பாடுகளை சகிப்பதற்கு கடைசி பரியந்தம் அவளுடைய இருதயத்துல பட்டை உருவிட்டே இருந்தது. எப்ப வார்த்தை கேட்டாலும் கடைசி இயேசு மரித்து மேல போற வரைக்கும் அவருடைய இருதயத்துல என்னதான் உருவிட்டே இருந்ததுங்க? பட்டயம். அப்படின்னா பட்டை குத்துக்கள் போல பேசுகிறவர்கள் உண்டு. பட்டயம் உருவிக்கொண்டே இருந்த அந்த தாய் சகித்து கடைசியில அந்த யோவான் ஸ்தானங்கள் கடைசியில் அவங்களோடு கூட மரித்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய கல்லறை ஒன்றாக இருந்தது. தேவ சித்தம் செய்கிற தாயாய் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறணும். இதுதான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு திட்டமா இருக்கிற ஜெபிக்கிற தாய். உங்களுடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. ஒரே ஒரு காரணம் சொல்லி முடிக்கிற. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். சிபி என்ற ஒரு மகன் ஆக்சிடென்ட் தெரியாம போலீஸ்காரனை போய் இடிச்சிட்டாரு. இப்ப அவர் மேல 5 கேஸ். அந்த தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுது தெரியுங்களா? உண்மையால என்னால தாங்கவே முடியல. அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க. போன்ல கேட்டுட்டு அப்படி அழுகுறாங்க. எப்படி நான் பார்ப்பேன்? என் பிள்ளை கிரிக்கெட் விளையாண்டு என்னை ராணியாண்டு என்னை கூப்பிடுவான்னு என்னை நினைச்சேனே. இப்ப என் பிள்ளை ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே, நான் எப்படி நான் பார்ப்பேன்? அந்த அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு. சாப்பாடு போட்டோன்னா சாப்பிட முடியல அவங்களால. அழுதாங்க. என் பையன் என்ன சாப்பிடுவான்? என் பையன் என்ன சாப்பிடுவான்? எப்படி கஷ்டப்படுவான்? அங்க எப்படி இருப்பான்? ஜெயிலுக்குள்ள எப்படி இருப்பான்? அந்த தாயினுடைய குமுறல், அந்த தாயோட வேதனை இருக்கு பாத்தீங்களா? அது உண்மையாலுமே அது ரொம்ப பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். நான் சொன்ன கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். எப்படியாவது வழி திறப்பார். ஏன்னா அந்த பையன் மேல போட்ட கேஸு 10 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதான். நினைச்சாலே பகிருங்குது. ஆனா ஆண்டவர்னால முடியும். எல்லாரும் விசுவாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்துல உதவி செய்வோம். ஆண்டவரே எப்படி ஆகிலும் யார் கண்களாது தயவு கிடைச்சு அந்த பையன் வெளியே வரட்டும். ஆண்டவரே அந்த பையன் நல்லா இருக்கணும். ஆனா அந்த தாயோட குமுறல் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கண்ணீரை பார்க்கிறார். பார்த்து கட்டாயம் அந்த மகனுக்கு என்ன செய்வாருங்க? உதவி செய்வார். அதனால கண்ணீரோடு உங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு எதுனா இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அந்த விட்டு போகவே மாட்டாருங்க. எந்த தாய் கண்ணீர் பிடிச்சதோ அவங்க ஆண்டவர் அங்க நின்றுடுவாரு. என்ன பண்ணுவாங்க? மறிச்சுட்டு போய் அடக்கம் பண்ற நேரத்துல உயிரோட எழுப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் விட்டா அடக்கம் தான். அந்த பையன் செத்து போற பையனை அடக்கம் பண்ண ஊர்வலமா கொண்டு போறாங்க. அங்க பார்த்து நிறுத்திட்டாரு. காரணம் எது தெரியுங்களா? அந்த அம்மாவோட கண்ணீர். நம்மோட கண்ணீர் விட்டு அந்த பையன் மண்ணுக்குள்ள போயிருப்பான். ஆனா அந்த கண்ணீர் விட்டுதான் சும்மா ஆண்டவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வழி திறப்பார். அல்லேலூயா.